இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் கேட்கல. நான் போட்டியிடவோ எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வு நடத்தப்படும். அது நடத்தின பிறகு எந்தெந்த தொகுதிகளில் நன்றாக செயல்பட முடியும்ன்ற பார்த்து இந்த முடிவுகளெல்லாம் எடுக்கப்படும். ஆமாம், அதுக்காக அதை பற்றி தான். ஆமாம், இல்லை, அதில் இருக்கக்கூடிய அதான் முதல் கட்டமாக அவர்களிடம் இருந்து நல்ல பதில் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்காக பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கு. அதனால் இன்னும் கால தாமதப்படுத்த முடியாது என்பதனால் எல்லாருடைய விருப்பத்தையும் ஏற்று இந்த முடிவை எடுத்திருக்கோம். அதிமுகவை எதிர்த்து இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அதிமுகவில் இணைந்து செயல்பட்டிருந்தால் வேறு விதமாக இது போயிருக்கும். ஆனால் 2-3 மாத காலமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுருக்கு. இன்னும் அதற்கு ஒரு சரியான தீர்வு வராத காரணத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாக குறிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுருக்கு. இங்கே எல்லாரும் இந்த தேர்தலில் களம் இறங்கணுன்ற விருப்பம் தெரிவிச்சு. அது எப்படின்னா, அது இன்றைக்கு நேற்றுக்கு சொல்லப்பட்டதில்லை. 2 பேருமே கிளைம் பண்ணக்கூடிய அதே 1.5 கோடி தொண்டர்கள் தான்றது தான் என்னுடைய அபிமானமாக இருக்கும். அதில் ஐ திங்க் அம்மா இருந்த காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே 1.5 கோடி தொண்டர்களை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஃபேக்ஷன்ஸுமே இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு தொண்டர்கள் பேஸ் தான் அந்த 1.5 கோடின்ற சொல்லக்கூடியது. அதே தான் எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே 1.5 கோடி தொண்டர்களுக்குள்ளே தானே இவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த அனைத்து அணிகளை சார்ந்தவர்களுமே அந்த அதிமுகவோட ஹார்ட்கோர் தொண்டர்களுடைய அடிப்படை தொண்டர்களுடைய அந்த பேஸிலேருந்து தான் இருப்பாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்காங்கன்னு தான் எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா அமைப்புகளுமே அதிமுகவிலேருந்து பிரிந்து வந்த அமைப்புகள் எண்ணெயும் உள்பட எல்லா அமைப்புகளும் இருப்பவர்கள் அந்த 1.5 கோடி தொண்டர்கள்லேருந்து ஸ்பிளிட்டாக இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்போ நாங்கள் நடத்த இருக்கிறோம். இப்போ 2 நாட்கள் அவசரமாக காலதாமதம் ஆயிட்ட காரணத்தினால் இப்பொழுது பேரவை அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்காங்க. எல்லாரோடையும் இந்த 2 நாட்கள் விருப்ப மனு வாங்கி நிறைவு அது பெற்ற பிறகு தமிழகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலான்னு இருக்கோம் மாநில அளவில். அதன் பிறகு என்னுடைய முடிவுகள் இருக்கு. சாரி, நம்ம அதை பற்றி தான் முதலேருந்து பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கூட்டணியை எஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். இப்போ கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் கூட்டணிகளை நிறைவேற்றிட்டாங்க. கூட்டணிகளெல்லாம் முடிந்து தொகுதி உடன்பாடுகளுக்கே வேட்பாளர் பட்டியலை இன்னும் ஓரிரு நாட்களில் பிரதான கட்சிகள் அண்ட் அந்த மெகா கூட்டணி 2 மெகா கூட்டணிகளும் வெளியிட இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட்டணி கதவுகள் நமக்கு திறந்திருக்கான்றது எனக்கு இன்னும் சரியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்து யாரிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணோம். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போறது? வேகமாக ஓடுதாங்க ஆனோம். ஏன்னா திடீர்னு தேர்தல் வந்தாச்சு. கட்சி அந்த அளவுக்கு வேகமா இல்ல என்ற தொய்வு. வேகமா இல்லை அப்படிலாம் இல்லை. கட்சியோட பேர் ரொம்ப கீழே போயிருக்கின்ற ஒரு பேர். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கீழே போகிறதுக்கும் மேலே போகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. லெட் மீ ஃபினிஷ் இட். சரி, இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்தது வெறும் இடைத்தேர்தல்கள் தான். நாடாளுமன்ற இப்போ சட்டமன்றத்துக்கு கூட இட்ஸ் நாட் அ ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ சட்டமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடியதும் இடைத்தேர்தல் தான். ஸோ நம்ம ஒரு பெரிய அளவில் தேர்தலை சந்திக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். தொய்வு நிலை, கீழே போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க, இடையூறுகள் நிறைய ஏற்பட்டது. இந்த அமைப்பை நடத்த முடியாத அளவுக்கு பல்வேறு தொல்லைகள் எனக்கு தரப்பட்டது. அதையும் தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறதா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரெஷருக்கும் நான் அடிப்பணிஞ்சு இதை கலைக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவோ எடுக்காமல் இன்னி வரைக்கும் இந்த தொண்டர்களோட சப்போர்ட்டில் தான் இந்த இயக்கம் நடந்துட்டு.
இதுதான் உண்மை. கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி என்ன காரணம்? ப்ரெஷர் எல்லா தரப்புலேருந்தும் கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன அதிமுக மட்டும் ப்ரெஷர் கொடுக்கல. அதிமுக வந்து இந்த இயக்கத்தை நடத்தக்கூடாதுன்னு நேரடியாக எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. மறைமுகமாக நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்து இந்த இயக்கத்தை மூடுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. அது உண்மைதான். அவங்க கேள்விக்கு சரியாக அந்த கேள்வியை கொண்டு போகணுன்னா இதுதான். தொய்வு நிலையோ அது அழிந்து விட்டதுன்னா அப்படிலாம் கிடையாது. இது அழித்து விடணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு. நான் அந்த தப்பான எண்ணத்தை கேட்கல. ஒரு காலத்துல உங்களை தேடி உங்க வீட்டு முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து உங்க வீட்டு நிச்சயமாக காலகட்டத்துல உங்க வீட்டு முன்னாடி தொண்டர்கள் இல்லைன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வீட்டு முன்னாடி இருக்கணும்னு இல்லை. இப்போ அந்தந்த நீங்க அழைக்காதே உங்களை தேடி அவ்வளவு தொண்டர்கள் வந்தாங்க. ஐ எம் எக்ஸ்பிளைனிங். அதுக்கு தான் வரேன். அந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். அப்போ வந்து இருந்த சிம்பதி, அப்போ என்னுடைய அத்தை அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த அம்மா அவர்களை திடீரென்று இழந்தவுடன் அப்போ இருந்த அந்த கொந்தளிப்பு, அந்த சிம்பத்தியில் வந்த கூட்டங்களில் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். அதில் இருந்தவங்க அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் முழுக்க இருந்தாங்க. தமிழகம் முழுக்க இருந்த சாதாரண மக்கள், சராசரியான மக்கள். இல்லை ஐ வில் ஃபினிஷ் இட். அதுக்கப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதில் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. அதில் இருந்தது அதிமுக தொண்டர்கள் மட்டுமே கிடையாது, தமிழக மக்கள். அதுதான் உண்மை. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்டாண்ட். அந்த கேட்டில் வந்து 3 வருஷமாக அவங்க இருக்கணும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும். அதை அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி 2 இடைத்தேர்தலில் போட்டியிடுற வரைக்கும் களமிறங்கியாச்சு. ஸோ நம்ம அந்த ஐ திங்க் வி ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். வி ஆர் மச் பியாண்ட் தட். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழக அரசியலில் நேரடியாக களமிறங்குற அளவுக்கு நானும் சரி எனது அமைப்பை சார்ந்தவர்களும் ஆயத்தமாக இருக்கிறார். படிச்சிருக்கீங்க, நிறைய அனுபவம் படிச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலையை மக்களும் இளைஞர்களும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க நம்புறீங்க? மக்களும் இளைஞர்களும் இதை தான் விரும்புகிறாங்க. அதாவது புதுசாக நிறைய பேர் தலைவர்கள் உருவாகணும், அரசியலில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும், மாற்றங்கள் ஏற்படணும்னு மக்களும் இளைஞர்களும் பொதுவாக விரும்புகிறாங்க. நாங்கள் எந்த அறிவிப்புமே விடலைங்க. எங்கள்கிட்ட இருக்கா? இப்போ பத்திரிக்கையாளர் நான் வர சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை நான் என் பேர் போட்டு உங்களுக்கு வந்திருக்குங்களா? இல்லை, நிச்சயமாக நான் அனுப்பலை. ஆனால் வந்ததை நான் வரவேற்கிறேன். பத்திரிக்கையாளர் நீங்களாம் வந்தது 100% நான் வரவேற்கிறேனே தவிர என்கிட்டேருந்து என்ன நாளைக்கு தான் நாங்கள் கொடுக்கறதா இருந்தோம். இந்த வேட்புமனு நாளைக்கு தான் நம்ம கலெக்ஷன் பண்ணுறதுனால நாளைக்கு தான் நான் இப்போ செய்தியாளர் சந்திப்பு அறிவிக்கிறதா இருந்தேன். முன்னதே நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு எந்த குறையுமே இல்லை. எந்த நேரத்தில் 24 மணி நேரம் நீங்கள் இங்கே வந்து என்னை அணுக முயற்சித்தாலும் நிச்சயமாக I'll be available all the time. இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேனே. அதாவதுங்க, ஒரு 3 மாத காலமாக அவர்களோட பேச்சுவார்த்தை சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு நடந்துட்டுருக்கு. அதில் எந்த உடன்பாடும் இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகவின் மெகா கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டிருப்போம், அல்லது அதிமுக உடனே இணைந்திருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் அதை நான் கடுமையாக விமர்சிக்க நான் விரும்பலை. ஆனால் கால தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால தொண்டர்களும் நீங்கள் கேட்பது போல் இப்போ வந்து இது ஒரு தமிழ்நாடு சிட்டியோட இந்த தெருவோட முடிஞ்சிடலை. இந்த இயக்கம் வளர்ந்து தமிழகம் எங்கும் இருப்பதனால் தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது, இதில் போட்டினோன்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கணும். என்னுடைய தரப்புலேருந்து எந்த ரீசனும் இது வரைக்கும் இல்லை. அவங்க தரப்புலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நிறைய இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல் இதுதான். கால தாமதத்துக்கான காரணம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நிறைய இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். ஆமாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலில் போட்டிடுறாங்க, அவங்க எல்லாரும் வாழ்வா சாவா என்ற கட்டாயத்தில் இருக்காங்க. தேர்தல் சமயத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பல்வேறு கட்சிகள், உங்களோட கட்சிக்கு சொல்லுங்க மேடம், பல்வேறு கட்சிகள் வாழ்வா சாவா என்ற நிலையில இருக்காங்க. உங்களோட கட்சியே எனக்கு இதை விளக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக வாழ்வா சாவானா என்ன மீன் ஜெயிக்கிறது தோக்கிறது தான் மேடம் வாழ்வா சாவா. இது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தாங்க. ஒன் டே மேட்ச்சில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும். ஒன் டே மேட்ச்சில் போட்டு தெரியாது. எந்த கிரிக்கெட் மேட்ச் வேணால் ஐபிஎல் கூட வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். அதுக்காக மற்ற டீம்லாம் கிரிக்கெட் மேட்ச்லேயே போட்டியிட மாட்டாங்க. எல்லாரும் கொள்கைகளை மையப்படுத்தி போட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பலமுறை போட்டிகள் ஏற்பட்டு இருக்கு. உங்களோட நேரடி நோக்கம் இலக்கு எதை நோக்கி இருக்குன்னு சொல்ல முடியும்? உங்கள் கேள்வி முதல்ல நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். என்னோட இலக்கு இருக்கட்டும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வாழ்வா சாவான்னு எல்லா கட்சிகளும் இப்போ போராடிட்டு இருக்காங்கன்றீங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லை.
எப்போவுமே தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒன்று அதிமுக இல்லை திமுக மாறி மாறி இந்த 2 மாபெரும் கட்சிகளுக்குள்ளே தான் ஆட்சி அதிகார பலம் இருக்கும். அது மாற வேண்டும் என்பது தான் இப்போ இருக்கிற தமிழக மக்களின் கருத்து. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையே மாற்றணும்னு நிறைய பேர் நினச்சி தான் புதிய தலைவர்கள் புதிய கட்சிகள் எல்லாம் இப்போ உருவாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் எத்தனையோ அணிகள் இருக்குது, எத்தனையோ டீம்ஸ் இருக்குது, எல்லாரும் தான் போட்டியிடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சியும் அதிகாரமும் மாற்றப்படும், அவ்வளவுதான். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை எதிர்கொள்ளும் மக்கள் சக்தி தானே, மக்களுடைய சக்தி தானே. பண சக்தி மூலமா வென்றெடுக்கிறாங்க. அது இடைத்தேர்தல்கள் எல்லாம் சாத்தியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய மாபெரும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை சொல்ல முடியாது. பணபலம் நிச்சயமாக இருக்கும். அதிகார பலம், பணபலம், இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும். இதெல்லாம் நடக்காமல் இருக்க தான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இந்த தடவை நடவடிக்கைகள் எச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. பணபலம் நிச்சயமாக பெரிய அளவில் அது இட் வில் பிளேஸ் ரோல். ஆர்கே நகர் இல்லை, அப்படி இடைத்தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ நான் போட்டியிடுறேன்னு முடிவு பண்ணால் கள ஆய்வு செய்த பிறகு என்னுடைய முடிவுக்கும் அதுக்கு இன்னும் நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு இறுதியான நாட்குள் லாஸ்ட் டே ஃபார் நாமினேஷன் இருக்குது. பிஃபோர் தட் வி வில் ஃபைனலைஸ் தட். நான் போட்டியிடுறதா இது வரைக்கும் நான் முடிவு செய்யலை. எங்களோட அணியை சார்ந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள். அவர்கள் தேர்வு முதலில் நடைபெறும். தேர்வு நடந்த பிறகு எத்தனை தொகுதிகளில் இது சாத்தியம் என்று நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகுதான் அந்த முடிவுகள் எல்லாம் நான் தெரிவிப்போம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.